ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். அண்ட் டுகு குட்டு கூட ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஸோ எஸ், நம்ம இப்போ எங்கே ரோட் ட்ரிப் போயிட்டு இருக்கிறோன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னோடய ஃபேவரட்டான இடத்துக்கு தான் நம்ம வந்து இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். எங்கே போகிறோம், என்னெல்லாம் பண்ணுறோம், எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே போகலனாலும் நீங்களும் எங்களோடையே சேர்ந்து இந்த ஜேர்னி, பியூட்டிஃபுல்லான ரைட், பியூட்டிஃபுல்லான இந்த ஒரு ஸ்டேட்டை கூட நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள வரலாம். யூஎஸில் இருக்கிறவங்க வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் இங்கே எங்கே வந்திருக்கேன்னு. பட் தெரியாதவங்களுக்கு நாங்கள் வந்து எந்த ஸ்டேட்டுக்கு வந்திருக்கோன்னா சிகாகோவுக்கு தான் வந்திருக்கிறோம். என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ஸ்டேட் இது. அண்ட் ஃபஸ்ட்டு கல்யாணம் முடித்த உடனே நான் வந்து யூஎஸில் கால் பதிச்ச இடமே சிகாகோ தான். என்னோடய கல்யாண வாழ்க்கை ஆரம்பித்ததே சிகாகோவில் தான். ஸோ பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. வாழ்க்கையில் மறக்க முடியாத இடம். எனக்கு நிறைய மெமரிஸ் வந்து நான் இன்னும் என் மனசில் வந்துட்டு அது அழியாமல் இருக்குன்னா அது வந்து சிகாகோவிலேருந்து தான். ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு சிகாகோவில் இருந்ததில்லை. பட் நானாக போய் பேசி பழகி இந்த நாட்டில் வந்துட்டு எப்படி என்னென்ன நம்ம பண்ணணும், என்னென்ன எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன்னா அது வந்துட்டு சிகாகோவில் தான். என்ன சொல்கிறது, அவ்வளவு சந்தோஷமான மெமரிஸ். நிறைய சண்டை போட்டிருக்கிறோம், அதெல்லாம் இருக்கும். பட் ஸ்டில் என்னோடய ஹாப்பி டைம்னு இருக்கும் பாருங்கள், அதை வந்து நான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணது வந்துட்டு சிகாகோவில் தான். அது எதுக்கு ஹாப்பி டைம்ங்கிறது வந்து நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு இதிலே ஷேர் பண்ணுறேன். பட் இன்றைக்கி டுகு குட்டுவோட நானும் ஸ்ரீதரும் 4 பேருமா இன்றைக்கி வந்தது வந்து எனக்கு எவ்வளோ சந்தோஷம்னா, இது வந்து ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ட்ரிப்பு. எப்படியாச்சும் பாப்பாங்களுக்கு வந்துட்டு நாங்கள் சிகாகோவில் தங்கியிருந்த வீடு, எங்கே போனோம், அதெல்லாம் அவங்களுக்கும் காட்டணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை. இன்றைக்கி அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. வாங்க ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். Messages on that one, like happy birthday or something, like something special happening, right? Night தெரியும்டா. Yeah, they put messages on that, and this particular building, the one with the shield, they keep lights in every floor, like to write a message there. Wait, and then in our hotel, how was the view of this? I don't know. See, this is the beach. அண்ணா இதுதான் beach. The beach is amazing. Are we gonna go? Yep. Yay! Today or like what day? You can go and see how hot it is actually. When are we gonna go? But we can go. Today? My office is, you see that black one which is like stacked up? Oh yeah. That's the Sears Tower, which has a glass balcony on top. And I right, see the glass balcony. and next to that was my office actually. Oh, I see it. Well, is that like? No, it's not visible because my office was like 40. Old office. Yeah, old office, company, sorry. old office. When did you change jobs? I thought you always had the same job. No. Yeah. Such a fun city. லிட்ரலா கரெக்டாக 10 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் நாங்கள் சிகாகோ வந்திருக்கிறோம். இந்த கல்யாணம் ஆகி முதல்ல கால் பதிச்ச இடமே சிகாகோ தான். 10 years அப்புறம். ஆமாம், ஏப்ரல் 8, 2016 மார்ச்ல எங்களுக்கு கல்யாணம். ஏப்ரல் 8, 2016 நான் வந்து சிகாகோ வந்தேன். ஸ்ரீதரப்பா இங்கே தான் இருந்தார். ஸோ ஒரு 6-7 மாதம் தான் நான் சிகாகோவில் இருந்திருப்பேன். பட் அந்த 6-7 மாதமும் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நான் என்ஜாய் பண்ணேன். ரொம்ப இடங்கள் நிறைய எல்லாம் கவர் பண்ணலை. ஏன்னா அப்போ வந்து ஸ்ரீதருக்கு வந்துட்டு ஒர்க்கும் ரொம்ப பிஸியாக இருந்தது. ஸோ அப்பப்போ எப்போ அவருக்கு டைம் கிடைக்குமோ அந்த முக்கியமான ஸ்பாட்ஸ் இருக்கும்ல, அது எல்லாமே நாங்கள் கவர் பண்ணோம். பட் அதை தவிர்த்துட்டு ஸ்ரீதர் ஆஃபீஸ்க்குன்னு போயிட்டாருன்னா எங்களோட வீடு வந்துட்டு டவுன் டவுன் பக்கத்தில் தான் இருந்தது. கரெக்டாக பீச் வந்துட்டு நம்ம வீட்டோட பின்னாடி சூப்பரான வியூ. அண்ட் அந்த அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த பீச்சாக இருக்கட்டும், அந்த ஏரியாவாக இருக்கட்டும், நான் லைஃப்பில் எப்போதுமே நான் மறக்க மாட்டேன். இவர் காலையிலேயே ஆஃபீஸ் போயிடுவார். ஸோ என்னோட ஒன் அண்ட் ஒன்லி பார்ட்னர், எனக்கு நான் ரொம்ப ஹாப்பி ஆவேன்னா எங்கள் வீடு பின்னாடி சைடில் இருக்கிற பீச் தான். காலையிலேயே நம்ம பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாத்தையும் முடிச்சிடுவோம்ல. அவருக்கு ஆஃபீஸ்க்கும் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வேறு என்ன வேலை இருக்கும் எனக்கு, பேசாமல் அங்கே உட்காந்துருப்பேன். அங்கே சுற்றி அங்கங்கே நடந்துட்டு இருக்கவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பேன். அது முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வீடு பேக் சைடில் இருக்கிற பீச்சில் வந்து உட்காந்தோன்னா நல்ல ஜாலியாக இருக்கும். ஸோ சிகாகோ வந்துட்டு லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ். அதை விட்டு வர்றதுக்கு எங்களுக்கு சுத்தமாக மனசும் கிடையாது. நீங்கள் ஒரு 2 வருஷம் இருந்திருப்பீங்களாமா சிகாகோவில்? 3 வருஷம் இல்லை, 3 வருஷம். ஆமாம், 3 வருஷம். ஆனால் ஸ்ரீதர் ஆக்சுவலாக நிறைய இடம் சிகாகோவில் கவர் பண்ணியிருக்காரு. மோஸ்ட்டாக எல்லாமே பார்த்துருப்பீங்கல்ல. எல்லாம் பேச்சுலர் லைஃப்பும் என்ஜாய் பண்ணியிருக்காரு. ஆமாம், பேச்சுலர் லைஃப் தான் ரொம்ப ஜாஸ்தியாக என்ஜாய் பண்ணியிருக்காரு.
அண்ட் மேரேஜ் லைஃப் வந்துட்டு ஒரு 6 months மட்டும்தான் நாங்கள் வந்து சிகாகோவில் என்ஜாய் பண்ணோம். பட் எனக்கு இன்னுமே நியூ ஜெர்சியில் நாங்கள் இத்தனை வருஷம் இருந்தாலுமே எனக்கு திருப்பி எப்போமாச்சும் இன்னொரு கடவுள் வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எந்த ஊருக்கு போகணும் ஏன்னா எனக்கு சிகாகோ தான். அவ்வளோ 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 அழகான ஒரு வாக்கிங் போகிறதா இருக்கட்டும், இல்லை நம்ம தனியாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதா இருக்கட்டும். நம்ம நிறைய இங்கே உங்களுக்கு தெரியும்ல டிராஃபிக் எல்லாம் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆமாம் குளிர் பஸ். ஆனால் குட் திங் என்னன்னா நான் இருந்த டைம் வந்துட்டு குளிர் இல்லாத ஒரு சீசன், நல்ல பீக் வெயில் அந்த டைம்ல தான் இருந்தோம். மோஸ்டா நம்ம வந்து கார் ரொம்ப கம்மியா தான் நாங்க போயிருக்கிறோம். எங்கேயாச்சும் கிராசரி வாங்குறதுக்கு ரொம்ப தூரத்துல எங்கேயாச்சும் போனோம்னா நம்ம கார் எடுத்துட்டு போவோம். மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின்ல எல்லா பக்கத்துல எங்கேயாச்சும் நடந்து போறது அதான் இருக்கும். நிறைய பஸ்ஸு ட்ரெயின் எல்லாம் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணது வந்து சிகாகோவில் தான். அண்ட் ஸ்ரீதர் ஆஃபீஸ் போகிறது கூட அவர் டெய்லி அப்போ ஆஃபீஸ் போவார். அண்ட் கார் எடுக்கிறது கிடையாது, ட்ரெயின்லேயே போவார், ட்ரெயின்லேயே வருவார். ஸோ சூப்பரான ஊருங்க. அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் செப்டம்பர் 2016 சிகாகோவிலேருந்து நாங்கள் நியூ ஜெர்சி எல்லாத்தையும் பேக் பண்ணி எல்லாம் எடுத்து கட்டி முடிச்சோட எல்லாம் முடிச்சுட்டு செப்டம்பரில் கிளம்புனோம். இப்போ திருப்பி பேக் டு சிகாகோ. ஒரு வருஷம் யோசிப்போம் ட்ரிப்புக்கு எப்படியாச்சும் பாப்பாங்களை வந்துட்டு கூட்டிகிட்டு போகணும், நமக்கு நம்ம எங்கெங்கே போனோமோ நம்ம பழைய வீடு அதெல்லாம் நம்ம காட்டணும்னு நினைப்போம். ஆனால் ஏதாச்சும் ஒரு காரணத்தில் தட்டி போயிட்டே இருக்கோம். ஸோ இந்த வருஷம் ரொம்ப பிளான் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதேச்சியா சரி ஓகே நம்ம அட்லாண்டா போகிறதா இருந்ததுல அட்லாண்டா முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சிகாகோவுக்கு போய் பார்க்கலாம் எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நினச்சி அப்படி வந்தது தான் இந்த பிளான். எஸ் நம்ம கரெக்டாக எத்தனை மணி 1:50 நமக்கு ஹோட்டல் செக்இன் வந்து 3 மணிக்கு. ஆனால் நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே போயிடுவோம். ஸோ குடுடுக்கு வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டாங்க, நானும் ஸ்ரீதரும் லஞ்ச் சாப்பிட்ணும். எங்களுக்குன்னு ஃபேவரட்டான கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதில் ஒன்றா திருப்பியும் போயிட்டு அதை போய் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஹோட்டல் போக போகிறோம். அண்ட் இன்னைக்கு அடிக்கிற வெயில் இருக்குது. இஸ் இட் ஹாட் கண்ணா? வெயில பாருங்க, காத்து இருக்குது. 2 நாளா நேத்து நாங்க அட்லாண்டாலையும் ஒரு 98-99 டிகிரி என்னமோ இருந்தது. நேத்தும் செம்ம வெயில், உடம்பெல்லாம் தீயா அனலாதான் இருந்தது. ஜூன் ஜூலை எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க எப்படினாலும் இருக்கிறது தான். எந்த இடத்துக்கு எந்த ஸ்டேட்டுக்கு நீங்க போனாலும் இதே வெயில் தான் பார்க்கலாம். பட் இந்த ஒரு வாரம் வந்துட்டு எங்க நேரமா என்னன்னு தெரியல, எக்ஸசிவ் ஹீட் வார்னிங், பயங்கரமா அனலா கொதி. நம்ம ஒரு அக்னி நட்சத்திரம் இருக்கும்ல அத மாதிரி வெயில். ஸோ நாங்க இப்ப நிறைய பிளேசஸ் பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம் போறது. அது எல்லாத்தையும் பிளானை கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது. லைக் டே டைம்ல வந்து கொஞ்சம் கம்மியா ஏதாச்சும் இன்டோர்ல இருக்கிற மாதிரி, ஈவினிங் 4க்கு அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி அவுடோர்ல இருக்கிறது வர மாதிரி கொஞ்சம் பிளான் மாற்றணும். ஏன்னா இவ்வளோ வெயில் இருந்ததுன்னா நமக்குமே தாங்க முடியல, அப்புறம் சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு எப்படி தாங்க முடியும்ல. அண்ட் ஸோ எங்க கூட சேர்ந்துட்டு நீங்களும் சிகாகோ என்ஜாய் பண்ணுங்க. என்னம்மா? You know what is this called? What? இந்த இருக்க பாரு ஒரு giant wheel. It's called Navy Pier. Wait, is it like Santa Monica? Yep. Something like that. See, that's the Trump Tower. Oh wow. Is it this one? It's not. It says Trump. Yeah, it says Trump. நானுமா ரொம்ப சந்தோஷமாயிருவார் இங்க I've been in this இருக்கிறதெல்லாம் building also. ஒண்ணு சொல்றதுக்கு. One of my friends used to live in this building, and this has the beautiful views. So this is the big. The ocean, it's a lake. Lake da. You can walk and walk and walk. எவ்வளவு நாள் you can walk. அவன் இல்ல. இங்க இல்ல அங்க ஃப்ரண்ட்ல சொன்னேன். So there are crowd பாரு. யோடி. என்னமோ இந்த வெயில்ல இப்படி வந்து உட்கார்ந்து இருக்காங்க. One is Lake Michigan and another one is Lake Erie. ஆமாம்மா. Okay, இது வந்துட்டு என்னமா? இது என்னடா இப்படி வெயில்ல உட்கார்ந்து இருக்காங்க இந்த கொளுத்துற வெயில்ல. இன்னைக்கு 99 டிகிரிங்க இன்னைக்கு, ஆனாலுமே வெயில்ல இப்படி உட்கார்ந்து இருக்காங்க. இது actually lake, it's not a ocean, but still இதுல beach பண்ணிருக்காங்க. So throughout the lake shore, this is Lake Shore Drive. So lake பக்கத்துல போகுதுல. So throughout this you will have lot of beaches. I can't believe we still have like 1 hour. Look at the rush. Look at how many people. எனக்கு தெரிஞ்சு வெயிலுக்காக தான் இப்படி வந்து உட்கார்ந்து இருக்காங்க. என்ன இவங்க எல்லாம் அம்ப்ரெல்லா கூட இல்லாம அப்படியே பலாத்துன்னு இருக்காங்க. அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. அது சொல்லுங்க. No, because this is like a perfect day to go. Bro, why is that person wearing sleeves? It's not a perfect day. நம்ம எல்லாம் burn ஆயிரும் skin. க்ரோ மாதிரி ஆயிரும்டா நம்ம இதுல போனோம்னா. Everyone will have sunscreen and all that stuff.
சிகாகோ அப்படின்னாலே சிகாகோ இஸ் நோன் ஃபார் இந்த ஆர்கிடெக்சரல் பில்டிங்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல ஒரு டீப் டிஷ் சிகாகோ பீட்ஸா, நெக்ஸ்ட் வந்துட்டு பீச் எங்கே பார்த்தாலுமே அங்கே எங்கேன்னு சொல்லி எக்கச்சக்கமான பீச் இருக்குது. வின்டரில் வந்துட்டு சுத்தமாக அந்த பீச்சில் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, ஐஸ் ஃபிஷிங் மட்டும் தான் பண்ண முடியும். பட் சம்மரில் வந்துட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்குங்க. ஆளுங்கள்லாம் காலையிலேருந்து நைட் வரைக்கும் அதிலே தேவடு காற்று அப்படியே படுத்துருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல அந்த ஒரு ராக் அண்ட் ரோல் மியூசிக் எல்லாம் இருக்கிற மாதிரி எல்லா ஸ்ட்ரீட்ஸ்லேயும் நல்லா ஜாலியாக கலர்ஃபுல்லாக, மத்தியானமாக இருக்கட்டும், காலையில் இருக்கட்டும், நைட்டாக இருக்கட்டும், எப்போ பார்த்தாலும் கூட்டம் இருக்கும். அமைதியான ஊரே கிடையாது, நல்ல பிஸியான ஒரு ஊர். அண்ட் நல்ல நிறைய நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே மியூசியம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஆர்ட் லேப்ஸ் இருக்குது, இந்த ஆர்கிடெக்சரல் பில்டிங்ஸ் இருக்குது, பீச் இருக்குது, அப்புறம் வந்துட்டு நிறைய தேட்டர், ஸ்டாண்ட் அலோன் காமெடி ஷோஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குங்க. எப்போதுமே நீங்கள் வந்துட்டு பிஸியாக வச்சுக்கிற ஒரு ஸ்டேட்னா அது வந்துட்டு சிகாகோ தான். இங்கெல்லாம் நீங்கள் வரணுன்னா டெஃபினட்டாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் பிளான் பண்ணால் தான் எல்லாமே நீங்கள் கவர் பண்ண முடியும். ஸோ ஒரே பிளான், நெக்ஸ்ட்டு இருக்க போகிற அந்த 6 நாளும் நம்ம ஜாலியாக எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஹாப்பியாக சிகாகோ விட்டு கிளம்பலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஹோட்டலில் போயிட்டு டக்கு ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணலைங்க, ஒரு குயிக் மேக் ஓவர் அவ்வளோதான். அதை முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிகாகோவோட ரொம்ப ரொம்ப பாப்புலரான 360 சிகாகோ அப்சர்வேஷன் டெக்குக்கு தான் வந்திருக்கிறோம். இது வந்து லைக் ஒரு 1300 ஃபீட்டுக்கு மேலே இருந்து என்டையர் சிகாகோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வந்து போகிறப்பவே அவ்வளோ பயமாக இருந்ததுங்க. ஏன்னா லிஃப்ட்டில் தான் நம்ம போகிறோம். சம்வேர் அரவுண்ட் எத்தனாவது ஃப்ளோருங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை, பட் 1300 ஃபீட்னா நினச்சி பாருங்களேன். அவ்வளோ ஹைட்டில் இருந்துட்டு என்டையர் சிகாகோ அங்கங்கே என்னென்ன பில்டிங்ஸு, அதுக்கப்புறம் இந்த பீச்சு, வீடுங்க, அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு இதில் பார்க்கலாம். அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்தது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கூட இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ நாங்கள் வந்து இது ஒரு ஜென்ரல் அட்மிஷன் டிக்கெட் தான் எடுத்திருந்தோம். ஐ திங்க் இது $30. குரூப் ஆன் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ யா 2 சாய்ஸஸ் இருக்குது. ஒன்று நீங்கள் வந்து இப்போ எங்கேயாச்சும் இந்த மாதிரி 360 நீங்கள் போகிறீங்கன்னா அந்த 360 வெப்சைட்குள்ளாடியே நீங்கள் வந்து டிக்கெட்ஸ் வாங்கலாம். அப்படி இல்லையா குரூப் ஆன் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா குரூப் ஆன் ஆப்பில் வந்துட்டு அப்பப்போ கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் போடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிக்கெட் நீங்கள் எடுக்கிறப்போ அதில் டிஸ்கவுண்ட் இருக்காது, பட் செகண்ட் டிக்கெட்க்கு வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் யூஸ் பண்ணாலும் அதுக்கு ஒரு ஆஃபர் கொடுப்பாங்க. அதனால் குரூப் ஆன் ஆப்ஸ் கூட வந்துட்டு உங்களுக்கு நல்ல சாய்ஸ் தான். நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி வெக்கேஷன்ஸ் இதெல்லாம் பிளான் பண்ணுறீங்கன்னா அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரமோஷன்லாம் கிடையாது. எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் அது வர்த் த மணி மாதிரி தெரிஞ்சுது. பட் இதை விட நெக்ஸ்ட் டே இன்னும் ஒரு சூப்பரான பிளான் எங்களுக்கு கிடச்சிது. அது என்னங்கிறத நான் வந்து அடுத்த நாள் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து 360 அதிலே எடுத்துட்டோம். ஆனால் மேலே வந்து லைக் ஐ செட் இது வந்து ஜென்ரல் அட்மிஷன் டிக்கெட் தான் எடுத்துருந்தோம். பெர் ஹெட் $30. இதுலேயே டில்ட் அண்ட் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு $45. அது என்ன பண்ணணும்னா அந்த மிரரில் நீங்கள் இப்படி தொட்டு பார்க்குறப்ப அந்த மிரர் அப்படியே ஃப்ரண்ட்டில் டில்ட் ஆகிட்டு பேக் வர்ற மாதிரி இருக்கும். அது ஒரு 5 minutes என்னமோ தாங்க. $45ங்கிறாங்க. கொஞ்சம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு அப்படியே கீழே டில்ட் ஆகிறப்ப மேலேருந்து கீழே விழுற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் அது கூட நல்லா இருக்குதுன்னு தான் கேள்விப்பட்டேன். பட் எங்களுக்கு என்னென்னா நாங்கள் வந்து அந்த ஓவரால் வியூ மேலேருந்து நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணணும். குழந்தைங்களுக்கு வந்துட்டு அந்த டில்ட் அண்ட் வியூ போகிறதுல அவங்களுக்கு விருப்பமும் இல்லை. ஸோ இதே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஸோ நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணது இதோ உங்களுக்காக கூட. சன் செட் ஆகிற வரைக்கும் அந்த அழகான வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து நிறைய பிளேசஸ் இதெல்லாம் சுற்றி பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டோம்ல, அதே மாதிரி நானும் ஸ்ரீதரும் சிகாகோவில் முன்னாடி என்னெல்லாம் பாப்புலரான ஃபுட்ஸ் இருக்குதோ எல்லாம் நாங்கள் என்னெல்லாம் ட்ரை பண்ணோமோ, அதுக்கப்புறம் இப்போ புதுசாக என்னென்ன இருக்க போகுதோ இது எல்லாமே டுகுடும் ட்ரை பண்ணணும்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் லஞ்ச் எங்கே சாப்பிட்டோம்னா சிகாகோவில் ஒரு இந்தியன் ஸ்ட்ரீட் இருக்குது. அதோட பேர் வந்து தெவான் ஸ்ட்ரீட். அங்கே சப்ரி நிகாரி அப்படிங்கிற ஒரு பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட்டில் நான் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கராகி சிக்கன் கறி, அதுக்கப்புறம் வந்துட்டு பிரியாணியெல்லாம் ட்ரை பண்ணேன். ஐயோ எனக்கு இப்போ கூட அந்த டேஸ்ட் மறக்காதுங்க.
ஆத்தென்டிக்கான ஒரு பாகிஸ்தானி cuisine அது. அவ்வளவு டேஸ்ட், அவ்வளோ பஞ்சா இருந்தது அந்த சிக்கன். எனக்கு வந்து மறக்கவே முடியாது. இன்னுமே எச்சி கொட்டிக்கிட்டே இருக்குது. ஸோ அது சாப்பிட்டோமா, அதில் அப்புறம் வந்துட்டு ஈவினிங் நிறைய பாப்கார்ன்ஸ் இங்கே ரொம்ப பாப்புலராக இருக்கார். பாப்கார்ன்ஸ், பீட்சா அதெல்லாம் ட்ரை பண்ணோம். பாப்பாங்க வந்துட்டு ஐ திங்க் சம் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் அது ட்ரை பண்ணாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். அதுக்கு ஒரு எண்டே இல்லாமல் இருந்தது. ஓகே. ஸோ இப்போ சிகாகோவில் பீச் வந்து பார்த்தீங்கன்னா நைட் 12 மணி வரைக்கும் ஓப்பனாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு யாரும் போகக்கூடாது. பீச் எப்போதும் ஓப்பனாக தான் இருக்கும். பட் நம்ம அலோட் வந்துட்டு 12 வரை தான். 12 சம்திங் 11:30 நினைக்கிறேன். நாங்கள் கரெக்டாக அங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து டவுன் டவுனில் தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் எங்கள் ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம், எங்களோட ஹோட்டல் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ டவுன் டவுனில் புக் பண்ணியிருந்தனால அங்கே பக்கத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த பீச் இருந்தனால அங்கே நல்லா பார்ப்பாங்க கொஞ்சம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. நைட் நேரம் என்னாச்சுன்னா கொஞ்சம் மத்தியானம்லாம் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருந்தது. பட் நைட்டில் கொஞ்சம் கோல்டாக இருந்தது. அந்த தண்ணி செம்ம சில்லாக இருந்தது. நான் அப்படியே உட்காந்து நல்லா அவங்கள என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். மற்றபடி தண்ணியில் போய் இறங்குற வேலையெல்லாம் நமக்கு கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து கண்டினியூஸாக நீங்களும் என் கூடயே ட்ராவல் பண்ணுங்கள், ஜாலியாக சிகாகோவை சுற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.